அனைவருக்கும் வணக்கம். அருந்திரல் அரசர் முரசையின் அல்லது பெரும்பேறு பெண்ணிற்கு கற்பு சிறவாது. இது ஒரு சிலப்பதிகார பாட்டுங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றல் மிக்க மன்னன் முறையான நீதி வழங்கினால் மட்டுமே பெண்களின் கற்பு நெறி சிறந்து விளங்கும். பெண்களின் பாதுகாப்புக்கும் ஒழுக்கத்திற்கும் மன்னனின் நீதியான ஆட்சி அடிப்படை. இதுதான் அதோட அர்த்தம். இந்த செய்யுள்ள உள்ளபடிதான் தற்போதைய தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்துக்கூடிய நடவடிக்கை இருக்குங்க. பெண்களை பாதுகாப்ப கருத்துல கொண்டு நேற்று அவர் சிங்க பெண்கள் படைய தமிழகத்துல உருவாக்கியிருக்காரு. உருவாக்குனது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்துக்கு பெண்களின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதையும் அறிவுறுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறை இந்த திட்டத்துல எப்படி செயல்படணும், என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கும், சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், விரைவா நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா விளக்கியிருக்காருங்க. ஸோ தமிழகத்துல ஒரு மாற்றம் வர்றது நம்ம கண் கூட தெரியுது. இந்த மாற்றம் மீண்டும் மீண்டும் தொடரணும்னா தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதை செயல கொண்டு வரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனாலதான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னல, இந்த போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்ட் தான். இதுவும் இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமா இது இன்டர்லிங்க்டா தான் இருக்குது.